செத்தா மண்ணுக்காக சாகணும், அப்படி இல்லைன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பீக் வில்லனிசம் ரோல் நம்ம கவுண்டமணி சார் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. கவுண்டமணி காமெடியன் ஆக்டராக கலக்கியிருந்தாலும் அவரும் அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய வில்லன் ரோல்ஸும் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான படம்னா எங்கள் ஊரு ராசாத்தி. இந்த படத்தில் அவர் ராதிகாவை அடையிறதுக்கு நிறைய வழியில் ட்ரை பண்ணுவார். காமெடியனாக நடித்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி படத்தில் அவரோட ஹேர் ஸ்டைல் கெட்டப்பெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஊரில் இருக்க மைனர் வில்லன் மாதிரி அப்படியே ஆப்டாக இருப்பார். இந்த ரோலை பார்த்துட்டு சேம் இதே மாதிரி வில்லன் ரோல் இவருக்கு 1982 ரிலீஸ் ஆன முள்ளில்லாத ரோஜா அப்படிங்கிற ஒரு படத்தில் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலையும் லுக்கில் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. குறிப்பாக ஹேர் ஸ்டைல் அண்ட் மீசையை மாற்றி இரக்கமே இல்லாத ஒரு வில்லன் லுக்கில் நடிச்சிருப்பாரு. இந்த 2 படத்துலையும் இருக்க ஒற்றுமை என்னன்னா, 2 படத்துலையும் பொண்ணுகளை அடையிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிற மாதிரி தான் இவரோட கேரக்டர் இருக்கும். இதுக்கப்புறம் 1992 வந்த ஆவாரம் பூவே படத்துலையும் சிமிலராக இதே மாதிரி ஒரு மைனர் கேரக்டரான காமெடி கலந்து பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி கவுண்டமணி சார் பண்ண வில்லன் ரோலில் எந்த ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கவுண்டமணி சார் பற்றி டீட்டெயிலான வீடியோவும் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் மறக்காமல் பார்த்துருங்க.